ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ். நீங்கள் எந்த ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, நம்ம யூரின்னு சொல்லிட்டு ஒரு டார்க் காமெடி என்டர்டைனர் ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதை நம்ம நண்பர் சேதுபதின்றவர் தான் எழுதி இயக்கியிருக்காரு. சூப்பராக எழுதி இயக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான ரோலும் அவர் பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் அந்த எக்ஸ்பிரஷன்லேயே வந்து அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு ஒரு செம கேரக்டர். இது ஒரு டார்க் காமெடி சேனலில் வந்து ஒரு யூரின் நடக்கிற கான்செப்ட் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல உங்களுக்கு சிரிப்பு வரும். எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மொத்த டீமும் சேர்ந்து நல்ல ஒர்க் போட்டு ஒரு நல்ல அவுட்புட்டாக எடுத்துருக்காங்க. யூருயின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம். இது ஃபீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் யூடியூப் சேனலில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. அங்கே போய் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா வேலை பார்த்துருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் இருக்கிற கேஸ்ட்டு ஜான்சன் சி விக்டராக இருக்கட்டும், சேதுபதியாக இருக்கட்டும், யுவன் சங்கராக இருக்கட்டும், எஸ்கே விசால்ராஜா இருக்கட்டும், எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அந்த ரோலை வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த கதாபாத்திரங்களாகவே வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு எடிட்டிங்கும் ஒரு பெரிய ப்ளஸ். அது ஹரிராஜன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து சினிமோட்டோகிராஃபி அண்ட் லைட்னிங் ஒர்க்லாம் வந்து சூப்பராக இருக்குது. அது யார் பண்ணியிருக்காங்க? 2 பேர் பண்ணியிருக்காங்க. நாகராஜ் பழனிவேலும் பண்ணியிருக்காரு, ஜான்சன் சி விக்டர் பண்ணியிருக்காரு. ஜான்சன் சி விக்டர் வந்து கேமரா ஒர்க்கும் பண்ணியிருக்காரு, ஸ்க்ரீன்லேயும் நடிச்சிருக்காரு, நல்லாவும் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக்கும் நல்லா இருக்குது. கணேசன் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல டார்க் காமெடி என்டர்டைனர் ஷார்ட் ஃபிலிம் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த யூரோயின் ஷார்ட் ஃபிலிம் வந்து நீங்கள் ஃபீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். தரமாக இருக்கும்.